உன்னை நான் என் பொண்டாட்டியோட தங்கச்சியா மட்டும் பார்க்கல சீதா. உன்னை, சத்யாவை, அத்தைய எல்லாரையும் என் குடும்பமா தான் பார்க்கறேன். உங்க வீட்டில் ஒரு பையனா தான் நான் என்ன நினைச்சிட்டு இருக்கேன். தெரியும் மாமா, நாங்களும் உங்களை அப்படிதான் நினைக்கிறோம். ஆனா உன் புருஷன் என்ன உன் குடும்பத்தில் ஒரு ஆளா பார்க்கல சீதா. அவர் பண்ற வேலை எதுவும் சரியில்லை. அவர் என் மேல கோவம் வந்து அதை என்கிட்ட காட்ட சொல்லு, என் ஃப்ரெண்டுங்க கிட்ட காட்ட வேணான்னு சொல்லு. செல்வம் எனக்கு எவ்வளவு முக்கியம்னு உனக்கு நல்லாவே தெரியும். என்னோட சின்ன வயசுலேருந்து அவன் என் கூட ஃப்ரெண்டா இருக்கிறான். என் அண்ணன் தம்பியில ஒருத்தனா தான் நான் அவனை பார்க்குறேன். அவனை உன் புருஷன் நடத்தின விதமும் பேசின பேச்சும் சுத்தமா சரியில்லை சீதா. அவருக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது என் ஃப்ரெண்ட்ஸ் அசிங்கப்படுத்துறதுக்கு? செல்வம் எவ்வளவு ஃபீல் பண்ணான் தெரியுமா? இல்ல மாமா, அவர் வீட்ல சொல்லிட்டு இருந்தாரு ஏதோ ஹெல்மெட் போடலன்னு. சீதா, ரூல்ஸ் மீறினா அதுக்கு சட்டப்படி என்ன பண்ணுமோ அதை பண்ணட்டும், தப்பு கிடையாது. அதை விட்டு என் மேல இருக்க கோவத்தை அவன்கிட்ட காட்டுவாரா? இல்ல மாமா, அவருக்கு உங்க மேல கோவம்லாம் இல்ல. இல்ல சீதா, அவர் எல்லாத்தையும் மனசுல வச்சுட்டு தான் சீதா இருக்காரு. எனக்கு மனசுல ஒன்று வச்சுட்டு வெளில ஒன்று பேசுறியா சீதா? நான் குடும்பத்துக்குள்ள முடிஞ்ச அளவுக்கு எல்லாரையும் அனுசரிச்சுட்டு போகணும்னு நினைச்சிட்டு இருக்கிறேன். ஆனா என் பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்கு. நானும் முடிஞ்ச அளவுக்கு வேலைக்கு தான் போறேன். ஆனா நான் மரம் சும்மா இருந்தாலும் காத்து சும்மா இருக்காதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நான் சும்மா இருந்தாலும் எனக்கு பிடிக்காத சிலர் என்ன சும்மா இருக்க விடுறதில்ல. மாமா, நீங்க அவரை தப்பா ஏதோ நினைக்காதீங்க. அவரு வேலையை அப்பாவி மனுஷங்களை அடிக்கிறதும் மிரட்டுறதும் தான் ஒரு வேலையா? கோவம் இருந்தா என்கிட்ட காட்ட சொல்லு. என் ஃப்ரெண்டுங்களும் என் குடும்பம் மாதிரி தான். எனக்கு ஒரு கஷ்டம்னா முதல்ல ஓடி வருது அவனுங்க தான். அவனுங்களுக்கு ஒண்ணுன்னா நான் தான் முதல்ல போய் நிற்பேன். யாருக்காகவும் அவங்கள நான் விட்டு கொடுக்க மாட்டேன் சீதா. மாமா, அங்க நடந்தது என்னன்னு? என்ன நடந்துச்சு எனக்கு நல்லாவே தெரியும் சீதா. உனக்கு தான் நடக்கிறது எதுவுமே தெரியறது இல்லை. இங்க பாரு, உன் புருஷனாச்சேன்னு தான் நான் எல்லாத்தையும் அடக்கிட்டு இருக்கிறேன். இன்னொரு தடவை அந்த மாதிரி நடந்துச்சுன்னா நான் யார் யாருன்னா பார்க்க மாட்டேன். அப்போ அந்த முத்தி யாருன்னு உன் புருஷன் பார்க்க வேண்டியதாக இருக்கும்.